ஹாய் ஹலோ வணக்கம். இதான் என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து டேட்டா செட்டு இல்லை ஃபைலை கூகுள் கோலாபில் இம்போர்ட் பண்ணுறது அதான் பார்க்க போகிறோம். வெரி சிம்பிள். டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோவில் போயிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த ஃபைல்னு ஒரு ஐக்கான் இருக்கும். இந்த பக்கம் வந்தீங்கன்னா அந்த ஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி நிறைய வரும். இது வந்து க்ளவுடோட மவுண்ட் பண்ணுறது. நீங்கள் க்ளவுடோட மவுண்ட் பண்ணிங்கன்னா க்ளவுடில் ஏதாவது உங்களுடைய கூகுள் ட்ரைவில் ஏதாவது டேட்டா செட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஈஸியாக ரெட்ரைவ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ண வேண்டிய வேலையை பார்ப்போம். இப்போ ஃபைல் அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த இடத்துல உங்களுடைய டேட்டா செட் ஃபைல் இருக்கோ அந்த இடத்துக்கு போயிருங்க. இப்போ இங்கே தான் என்னோடய டேட்டா செட் இருக்குது. நீங்கள் இதில் வந்து என்ன டேட்டா செட் வேணாலும் அப்லோட் பண்ணலாம். டிஎக்ஸ்டி ஃபைலில் இருக்கிறதா இருந்தாலும் சரி, பிஒய் ஃபைலில் இருக்கிறதா இருந்தாலும் சரி, என்ன ஃபைல் வேணாலும் அப்லோட் பண்ணலாம். நான் இப்போ வந்து ஒரு டேட்டா செட்டை தான் அப்லோட் பண்ண போகிறேன். இதை கிளிக் பண்ண உள்ளே போயிடும். ப்ராசஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள், என்னோடய டேட்டா செட் வந்து இதில் வந்துச்சு. இப்போ இங்கே என்ன நடந்துச்சுன்னா, இப்போ இந்த டேட்டா செட் வந்து நம்ம கம்ப்யூட்டரில் இருந்து கூகுள் கொலாபோடைய க்ளவுடில் போய் ஸ்டோர் ஆகிடுச்சு. இது மூலிமா நம்ம ஈஸியாக வந்து எந்த ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டும் இல்லாமல் எங்கேருந்து வந்தாலும் இதை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கோடில் இன்டெகிரேட் பண்ணவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் போய்ட்டு இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா ஆப்ஷனும் இருக்கும். நீங்கள் ஃபைலை ரீநேம் பண்ணாலும் பண்ணிக்கலாம், பார்த்து வந்து காப்பி பண்ணாலும் பண்ணிக்கலாம். இந்த பார்த்து காப்பி பண்ணி இங்கே கோடு மூலிமா இந்த டேட்டா செட்டுக்குள்ளே இருக்க ஃபீச்சர்ஸை ரிட்ரைவ் பண்ணி நீங்கள் கோடில் யூஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த ஃபீச்சர். ஓகேவா? ஓகே, இப்போ காப்பி பார்த்து கொடுத்தோம்னா அது வந்துடும். இப்போ நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். அதோடைய பார்த்து வந்துருச்சு. இதை வச்சு நீங்கள் கோடில் ரிட்ரைவ் பண்ணி நீங்கள் மிஷின் லேர்னிங் மாடல், டீப் லேர்னிங் மாடல் எல்லாமே பண்ணலாம். ஓகேவா? ஓகே, அவங்க எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.